உங்கள் ஏகே அக்ரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா கத்திரி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற செடி இந்த மாதிரி புஷ்டிக்காக வளரணுமா? நீங்கள் பார்க்குறது அந்த தோட்டம் தான் இப்படி இருக்குது. இந்த மழை காலத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதிக மகசூல் பெறணுமா? அது எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, பொட்டாசு கலந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுங்க. நைட்ரஜன் சத்து உள்ள உரம் கம்மி பண்ணிக்கோங்க. நுண்ணூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுங்க. இது எதுக்காகனா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மழை பெய்யுது, அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை தண்ணி சாயில் மண்ணில் பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷன் ஆகி நைட்ரஜன் வந்து அதிகமாகவே தலை சத்து அதிகமாகவே கிடைக்கும். தலை சத்து வந்து அதிகமாக கிடைச்சிதுன்னா செடி வளருமே தவிர பூ பூக்கவோ காய் காய்க்கவோ செய்யாது. இந்த பொட்டாசு ஏன் கொடுக்க சொல்கிறேன்னா, அதாவது தாவரத்தோட வளர்ச்சியை வந்து அடக்கி பூ பூக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணும். நுண்ணூட்டமும் அதே மாதிரி தான், அதுக்காக தான் கொடுக்க சொல்கிறேன். மேலே ஸ்ப்ரேயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ அமிலம் கலந்த அந்த மாதிரி நியூட்ரன் கலந்த லிக்விடை வந்து அதிகமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த உரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக தாவரத்துக்கு போடுங்க. நல்ல ஒரு மகசூல் பெறலாம். அதே மாதிரி ஸ்ப்ரேயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட், அதுக்கப்புறம் அமினோ ஆசிட் கலந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுங்க. நல்ல ரிசல்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நார்மலாக இருக்கிற செடிக்கும் நம்ம அந்த மாதிரி கொடுக்குற செடிக்கும் நல்ல வித்தியாசமே இருக்கும். ஈல்டு வயசில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். செடியும் நல்லா காய் காய்ச்சி துளுப்பு வச்சு திரும்படி பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உரம் எவ்வளோனா, இப்போ ஒரு 50 சென்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 25 கிலோ பொட்டாஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு 50 கிலோவாக கொடுங்க. ஒரு 5 கிலோ மைக்ரோ நியூட்ரியன்ட் நுண்ணூட்டம் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 கிலோவாக கொடுங்க. நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா கொடுங்க. தலை சத்து உள்ள, அதான் நைட்ரஜன் சத்து உள்ள உரத்தை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி கொடுத்தா போதும். அதிகமாக கொடுக்க தேவையில்ல. அதை வந்து மட்டும் தவிர்த்துக்கோங்க. நல்ல ஒரு மகசூல் பெறலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் எந்த ஒரு வருமானமே இல்லாமல் இருப்பாங்க. வருமானம் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக காய் வராமல் இருக்கும். செடி மட்டும் தான் வளருமே தவிர காய் அந்தளவு பிடிக்காது. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள்.